அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டையே விற்றுவிட்டார் பிரதமர் மோடி என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அதானி வழக்கை சுட்டிக்காட்டி மோடியின் கழுத்தை நெரித்திருக்கிறது அமெரிக்கா என்றும், வர்த்தக ஒப்பந்தத்தால் எரிசக்தி துறையில் நமது பாதுகாப்பு பறிபோய்விட்டதாகவும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். மேலும் இந்தியா மீதான வரி 3லிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். நாட்டையே பிரதமர் மோடி விற்றுவிட்டார் என்று கடுமையாக சாடியிருக்கிறார் ராகுல் காந்தி. I am saying that you have sold India. Are you not ashamed of selling India? Yes. Do you have no shame of selling India? You have sold our mother, Bharat Mata. Do you have no shame? But sir, the interesting thing is, I know that the Prime Minister would not sell India under normal circumstances. He will not do it. You know why he sold India? Because they are choking him. Mr. Rahul, address to the chair, please. He has sold India because they are choking him. They've got a grip on his neck. Speaker sir, मैंने बोला जब चोक लगाते हैं दूसरे व्यक्ति की आंख में देखते हो तो डर दिखता है सर, पीएम की आंख में डर दिखता है. I visited a Gurgaon factory recently and I asked them what's going on. They said we have finished as a result of the tariffs. Now what have you done? The United States has reduced Bangladesh's tariff to 0. And our tariff is 18%. What do you expect our textile people to do? They're dead. They're finished. The entire textile industry is gone because their competitor is Bangladesh. If Bangladesh imports US cotton, they have 0% duty. Finished. Textile industry gone. Let's talk about energy. What we need for the data, what we need for our food, what we have fought for, energy security, gone. Now the United States will decide who we buy oil from. Yes. The United States will come to us and say, you cannot buy oil from so-and-so, and so-and-so, and so-and-so. Russia, Iran, whoever they want. They will decide. Our Prime Minister will not decide. Please understand, and they will monitor. They will keep a watch, meaning they will look, and if India buys oil from anyone they do not want, they will punish us. And they will take our tariffs right back to 50%. For the first time in Indian history, our farmers are facing a storm. Makka, soybean, lal jawar, kapas. You have opened the door. You have opened the door to mechanized American farm, thousands and thousands of acres each farm. You have opened the door to crush our poor farmers. It is disgraceful. It is disgraceful. No Prime Minister has ever done this before. And let me tell you, no Prime Minister after you is ever going to do it. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டையே பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக ஆவேசமாக ராகுல் காந்தி மக்களவையில் பேசியிருக்கிறார். அதானி வழக்கை சுட்டிக்காட்டியும் மோடியின் கழுத்தை நெரித்துள்ளது என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அமெரிக்கா மோடியின் கழுத்தை நெரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசினார் ராகுல் காந்தி. மேலும் வர்த்தக ஒப்பந்தத்தால் எரிசக்தி துறையிலும் நமது பாதுகாப்பு பறிபோய்விட்டது என்றும், இந்தியா மீதான வரி 3 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, இதனால் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் என்றும் பேசியிருக்கிறார்.
இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதை பார்த்தோம். வங்கதேசத்திற்கு வரி விலக்கு, இந்தியாவிற்கு கூடுதல் வரியா என்ற கேள்வியையும் முன்வைத்து பேசியிருக்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டையே பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக கடுமையாக பிரதமரை தாக்கி பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அமெரிக்காவின் பிடியில் பிரதமர் மோடி இருப்பதாகவும் நாட்டையே விற்றுவிட்டார் பிரதமர் மோடி என்றும் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மக்களவையில் பிரதமர் மோடி மீது கடுமையான தாக்கி பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. குறிப்பாக இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தான் அவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. உங்களோட பார்வை? இது ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் புதுசாக ஒண்ணு சொல்லலன்னு சொல்லலாம். ஆனா அவர் சொன்ன விதமும் அவர் சொன்ன தருணமும் அவரோட பின்புலனை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சா நான் கருதுறேன். ஒரு 18% வரி விதிக்கிறாரு அமெரிக்கா. இங்கே நம்ம தரப்புலேருந்து விட்டு கொடுத்துட்டோம் இந்தியாவிலிருந்து. பதிலுக்கு விவசாயிகளுக்கு கஷ்டம், அப்புறம் சிறு தொழில்களுக்கு கஷ்டம், வேலை வாய்ப்பு கஷ்டம்னு விதவிதமா பேசினார். இது எதிர்கட்சி தரப்புலேருந்து இது சொல்வது முதல் முறையாக இல்லை. ஆனா ஒரு புள்ளி விவரம்லாம் அவர் எடுத்து வச்சது ரொம்பவே எடுத்துக்கிட்டா இருந்துச்சு. அதையும் விட ஆச்சரியமான விஷயம் என்ன, போன வாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவரை பட்ஜெட் ஸ்பீச் டிபேட்ல நராவணே ராணுவ தலைவர், மாஜி ராணுவ தலைவரை பத்தி பேச விடாம தடுத்தாங்க. ஒரு விதமான அமளியும் ஏற்பட்டது. அதையெல்லாம் கடந்து பொதுவாக ஒரு நல்ல தரத்துல ஒரு டிபேட் சொல்லாம ஒரு பேச்சு நடந்து அதை அவர்கள் எல்லாரும் கூர்ந்து கேட்டு அது புள்ளி விவரத்தை சொல்லி ஆணித்தரமாக அவர் சொன்னது ஒரு புதுமையாக இருந்தது. அவர் ஒரு பொதுவாக அவரை பத்தி ஒரு பிம்பம் இருக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பத்தி. அவர் ஒரு இங்கிதம் தெரியாதவர், ஒரு மாதிரி இம்மெச்சூர் எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைய பேச்சை கேட்டா அதுல ஒரு முதிர்ச்சி தெரிந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பேசுறதுல அதுவும் பொருளாதார விஷயத்துல இருந்ததுனால அதெல்லாம் பாக்குறது இது ஒரு காங்கிரஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பாக்குறேன். ஏன்னா பொதுவாக அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா விவசாயிகளையும் சிறு தொழில்களையும் சார்ந்த விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டு ஒருவருக்கு ஒரு அட்வான்டேஜ், அது ஒரு இதா எடுத்துக்கலாம். மற்றபடி போகத்தான் பார்க்கணும். அதுக்கு நிறைய மந்திரி எழுந்து நின்று அவரை தடுக்க ஒரு முயற்சியா அது வரைக்கும் நான் பார்த்தேன். ஆனா இப்ப இதை ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி. அதே போல அவர் பேசும்போது 3 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக வரி உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த வரி உயர்வால எந்தெந்த துறைகள்ல எல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? அது திட்டவட்டமாக சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பங்களாதேஷுக்கு 19% வரின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட வரியை வெறும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் உள்ள வர்த்தக சம்பந்தமா பார்க்க முடியாது. இத மற்ற கட்சிகள் குறிப்பாக இந்தியாவோட ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு துணிமணி, திருப்பூர் டெக்ஸ்டைல், அந்த மாதிரி தொழில்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற தேசங்களோடு ஒரு போட்டி இருக்கு. அது குறிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு அந்த 18 விழுக்காடு வரி என்பது இது ஒரு வார பழைய நியூஸ். அது வர்த்தக ஒப்பந்தத்தில் பண்ணியாச்சு. இதுவரைக்கும் இங்க சொன்னது என்னன்னா விவசாயிகளை நன்றாக காத்து விவசாயிகளுக்காக ஒன்றும் வித்து கொடுக்கலன்னு சொல்றாங்க அரசாங்க தரப்புல இருந்து. ஆனா இந்த சோயாபீன், ஒரு சில இது முந்திரி பருப்பு, இந்த மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலான விவசாயிகளை அது ஒரு விதத்திலையும் பாதிக்காதுன்னு அரசாங்க தரப்புல இருந்து கொடுத்துக்கிறது. ஆனா இதுவரைக்கும் விவசாயி சங்கத்துல இருந்து ஒரு நியூஸும் இன்னும் வந்தாகல. அதை பத்தி அவங்களோட பதிவு இன்னும் சரியா ஒன்றும் வந்தாகல. அதை அவங்க புள்ளி விவரத்தை ஸ்டடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவா ஒரு விதமான கயிறு மேல நடக்கிற சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கெல்லாம். இந்த சில எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதியில அதுவும் நிறைய தொழிலாளிகள் வேலை செய்யும் சில தொழில்களுக்கு ஒரு விதமாக பார்த்து தான் கவனித்து போக வேண்டும்ங்கிற நிலையை உண்டாக்கி சொல்ல முடியும். ஆனா
படுதோல்வின்னு சொல்லும்படியாகவும் இன்னும் ஆகலாம். அதே போல வங்கதேசத்துக்கு வரியே இல்லை, ஆனா இந்தியாவுக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்குது. இந்த மூவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதையுமே விமர்சிச்சு தான் பேசியிருந்தாரு. ஆமா, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இப்ப சொன்னேன் நான் ஒரு நிமிஷம் முன்னாடி. அதாவது வியட்நாமா இருந்தாலும் வங்கதேசமா இருந்தாலும் இவங்க இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட வரிகள் அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் போது மற்ற தேசங்களோட போட்டியிடும் தகுதி இந்தியாவுக்கு குறையும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது முழுமையாக சொல்ல முடியாது ஒழிய, அதுதான் சொன்னேன், நீர் மேல நடக்கிற மாதிரியோ ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரியோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதை புள்ளி விவரத்தை கணக்கு பார்த்து போக தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒவ்வொரு மாசமும் சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இப்போ நீங்க காட்டன், அதாவது பருத்தி துணின்னா பருத்தி விலையும் பாதிக்கப்படும். இப்போ பங்களாதேஷுக்கு பருத்தி ஒரு விதமாக கிடைச்சிருக்கு, அல்லது அங்க உள்ள தொழிலாளர்களுக்கு கூலி கம்மின்னா இங்க உள்ள திருப்பூர் அவங்களோட அவ்வளவு ஈஸியாக போட்டியும் போட முடியாது. இந்த 19க்கும் 18க்கும் 0க்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலை சொல்லணும். ஆனா ரொம்ப அதிரடியாக நஷ்டம் ஏற்படும்னு தோணல. ஆனா இது ஒரு விதமான பார்த்து கவனித்து எப்படி சொல்லுவாங்களே, அடிக்கடி பின்பக்கம் பார்த்துட்டே அவங்க எப்போ வரி கூடும் எப்போ குறையுங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. குறிப்பாக அவங்க ரஷ்ய எண்ணெயை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை கவனிச்சுட்டே இருப்போம். அதுதான் ராகுல் காந்தி அழுத்தி பேசினார். அதை பத்தி நாங்க கவனிச்சுட்டே இருப்போம், நீங்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணினீங்கன்னா திருப்பி நாங்க வரி விதிப்போங்கிற மாதிரி ஒரு எப்படி அச்சுறுத்தல் மாதிரி இருக்கு அவங்களோட விஷயம். அதை கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். இதை சட்டுப்புட்டுன்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்கு. இதை முழுமையாக இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, இது இட்ஸ் நாட் காஸ்ட் ஸ்டோன். இதை ஒரு ஃபைனலாக எடுத்துக்கும் கூடிய ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கலாம் அவங்க. நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு. வர்த்தக ஒப்பந்தத்தால் எரிசக்தி துறை பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. மேலும் இந்தியா மீதான வரி 3 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருப்பதால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றும் மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அம்பானி மற்றும் அதானி பெயர்களை உச்சரித்த போது ராகுல் காந்திக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. மேலும் எப்ஸ்டீன் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி பெயர் இடம்பெற்றிருப்பது என்பது தொடர்பாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசினார்.